தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உடுமலை அமராவதி அணை பழைய ஆயக்கட்டு பாசனத்தில் முதல் போக நெல் சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதல் விவரங்களுக்காக நமது செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், எந்த அளவிற்கு நீர் திறக்கப்பட்டிருக்கின்றது? அமராவதி அணையில் எந்த அளவுக்கு நீர் இருப்பு இருக்கின்றது? எத்தனை ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த அணை திறந்திருப்பதால் பாசன வசதி பெற வாய்ப்பு இருக்கிறது? சொல்லுங்க. மோகன்ராஜ், உடுமலை அமராவதி அணை 90 அடி கொள்ளளவு கொண்டது. கடந்த மே மாதம் முழுவதும் நீர்வரத்தின்றி அணை வறண்டு காணப்பட்டது. சுமார் 30 அடிக்கு குறைவாகவே தண்ணீர் கீழே இருந்தது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெய்ததன் காரணமாக அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான மூணாறு மற்றும் மறையூர் பகுதிகளில் மழை அதிக அளவு பெய்தது. இதனால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. இதனால் கடந்த ஒரு வாரமாக அணைக்கு நீர்வரத்து சுமார் 4000 கனஅடிக்கு குறைவில்லாமல் வந்ததால் அணை தற்போது 82 அடி எட்டியுள்ளது. இந்த நிலையில் அமராவதி பழைய ஆயக்கட்டு பாசனத்தில் சுமார் 8 கிராமங்களுக்கு ராமகுளம், காரத்துளவு, கனியூர், கடத்தூர், கண்ணாடி உள்ளிட்ட 8 கிராமங்களுக்கு சுமார் 7520 ஏக்கர் விவசாய நிலங்கள் முதல் போக நெல் சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் தமிழக அரசு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அமராவதி அணையிலிருந்து இந்த 8 வாய்க்கால் பாசனத்திற்கும் முதல் போக நெல் சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவசாயிகளின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றிய தமிழக அரசு தற்போது செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன், ஆதிதிராவிட கயல்விழி செல்வராஜ் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் இன்று அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக முதல் போக நெல் சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துள்ளனர். விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி மோகன்.